நம்ம கதாநாயகி லீவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வர பிரச்சனைகளையும் அவங்க பண்ணுற சாகசங்களையும் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். போன வீடியோவில் தான் அவங்க வந்து மலை உச்சியில் இருக்கிற ஒரு அடப்டையான மவுண்டைன் ஷேப்பரை போய் அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு இப்போ அவங்க அடுத்த அடப்டையான க்ளவுட் அட்டையரை பார்க்குற பயணத்தில் வந்து அவங்க இருக்காங்க. அது வந்து இன்னொரு மலை உச்சியில் இருக்குது. இந்த மலையிலேருந்து இறங்கி அந்த மலைக்கு போகிற அந்த ஒரு மீன் டைமில் அவங்க பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு மான்ஸ்டரில் நடந்த ஒரு பழைய விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் த டார்க் நைட் ஹீரோ. அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ நீங்கள் உங்கள் சீட் பெல்ட்டை மாட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம காலத்தில் பின்னோக்கி போகிறோம். எந்த காலத்துக்குன்னா இன்னும் நம்ம கதாநாயகி லீவேக்கே வரல. அவங்க இன்னும் மான்ஸ்டரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் நம்ம கதாநாயகி வந்து மான்ஸ்டரில் இருக்கிற ஜூஸ் கடைக்கு வந்திருக்காங்க. அதை நம்ம டீலு கூட ஜூஸ் கடைக்கு வந்திருக்காங்க. 2 மாதுளை ஜூஸை ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டார்க் நைட் ஹீரோவை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இதை பற்றி தான் இந்த ஊர் முழுக்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது நம்ம கதாநாயகம் தெரிய வந்திருக்கு. அந்த கடைக்கார தம்பி இதே தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் அதிகமாக வந்து கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த டார்க் நைட் ஹீரோ அப்படிங்கிறவர் வந்து நடுராத்திரியில் வருவாராமா. அப்போ நடக்கிற இந்த பிரச்சனைகள், அப்போ நடக்கிற விஷயங்களை வந்து அவர் தட்டி கேட்பாராமா. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இதுமாரி வதந்திகளில் பெருசாக ஆர்வம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன்னா இந்த டார்க் நைட் ஹீரோவை பார்த்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. அதுக்கு சில பேர் பார்த்துருக்காங்க, ஆனால் எல்லாமே கும் இருட்டில் தான். அதனால் யார் என்ன அப்படின்ற அடையாளம் தெரியல. ஆனால் பார்த்தவங்கெல்லாம் வந்து இது ஒரு வதந்தி இல்லை, உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அவ்வளோதான், எனக்கு இதை பற்றி தெரியும். உனக்கு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா வெளியே வேறு எங்கேயாச்சும் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கதாநாயகி ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. வேறு யாராவது விசாரிக்கலான்ட்டு வெளியே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும், நாய் பூனை கூட விடல, எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. பெருசாக அதுக்கு எந்த விஷயமே வந்து கிடைக்கல. சில பேருக்கு தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சாலும் வந்து ஏதாவது தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒருத்தர் மட்டும் உபயோகமாக இந்தமாரி நீ இரவு பணியில் இருக்கிற காவலர்களை போய் நீ கேட்டுப்பாரு. அவங்க தான் இரவு முழுக்க கண் முடிச்சு வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து எப்படியா பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கதாநாயகி நல்லா இருக்கே அப்படின்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்தமாரி உங்களுக்கு டார்க் நைட் ஹீரோ பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஆனால் நீ வேறப்பா, நான் அவங்கள வந்து நேர்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் யார் என்ன அப்படின்னு ஏதாவது தெரியுமான்னு பையமான்னு கேட்குறா. இவர் வந்து அந்த அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அந்த கேஸ் போல் இருக்கு. இருப்பா, நான் முதல்லேருந்து வர, நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நான் எப்பவும் போல் வந்து காவல் பணியில் வந்து ஈடுபட்டிருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் என்னடா அப்படின்னு பார்க்கறதுக்காக போனேன். பார்த்தா அங்கே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய கும்பல் வந்து நின்றுட்டு இருந்துச்சு. நிச்சயமாக அவங்க வந்து நல்லவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே நான் வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒளிஞ்சிக்கிட்டீங்களா? நீங்கள் நியாயப்படி பார்த்தா அந்த இடத்துல பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கணும். போயிட்டு என்னடா யாரா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுருக்கணுமே அப்படின்னு நம்ம பையன் கேட்குறா. இதை கேட்டோடனே அவர் வந்து அப்படியே சிரிச்சுட்டே சமாளிக்கிறாரு. அதாவது நான் அவளை பார்த்தோன்னே எல்லாம் ஒன்றும் பயந்தெல்லாம் முடியல. அதாவது அதே நேரத்தில் தான் அந்த டார்க் நைட் ஹீரோ வந்தார். அதனால வந்து நான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக ஒளிஞ்சு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டார்க் நைட் ஹீரோ வந்து தலை முதல் கால் வரை வந்து கருப்புடை அடைஞ்சிருந்தாரு. இருட்டில் அவர் சுத்தமாக தெரியல. அந்த கெட்ட கும்பலுக்கும் அப்படிதான். அவர் வந்து எங்கேருந்து அடிக்கிறாருன்னே அவங்களுக்கு தெரியல. அது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய கெட்ட கனவாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கதாநாயகி பார்த்து அவர் கேட்குறாரு. என்ன அங்கே உடனே ஓடி போயிட்டீங்களா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. சரி, நான் ஏன் வந்து ஓட போகிறேன், ஆனால் கெட்ட பையனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் வந்து நைட்ஸ் ஆஃப் எவனியூஸ் தங்குற இடத்துக்கு போனேன். அதாவது நைட் வீரர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் தங்குற இடத்துக்கு போனாராம். எதுக்கு அங்கே போனாருன்னா, இந்த டார்க் நைட் ஹீரோ வந்து ஊரை காப்பாற்றாரு. கிட்டத்தட்ட வந்து எப்படி நைட்ஸ் வந்து ஊரை காப்பாற்றாலும் அதே மாதிரி தான். ஸோ வந்து ஏதாவது ஒரு நைட் அதுமாரி வேஷம் போட்டு நைட்டில் வராரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக அங்கே போய்ட்டு ஏதாவது ஒரு ஆள் வந்து இல்லைன்னா அவர் வந்து இவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் போய் அங்கே செக் பண்ண போகிறாரு. ஆனால் நான் நினச்சது வந்து தப்பு. அங்கே இருக்கிற வேண்டிய எல்லாருமே அங்கேயே தான் இருந்தாங்க. நைட்ஸ் ஆஃப் எவனியூஸ்லேருந்து கண்டிப்பாக யாருமே அது இல்லை அப்படின்னு அவர் சொன்னோடனே, அப்படின்னா உங்களுக்கும் அந்த டார்க் நைட் ஹீரோ யாருன்னே தெரியாதா அப்படின்னு வந்து நம்ம பையன் கேட்குறா. யாருன்னு எனக்கு தெரியாட்டி இருந்தாலும் உனக்கு இவ்வளோ தகவல் கொடுத்துருக்கல, உனக்கு வேணா போய் பூக்கடையில் போய் கேட்டுப்பாரு. அந்த கடையில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து டார்க் நைட் ஹீரோ காப்பாற்றினா தான் நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட பெருசாக எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி டார்க் நைட் ஹீரோவை பற்றி கேட்டவுடனே, ஆஹா டார்க் நைட் ஹீரோவா, என்னோட கதாநாயகன், அவர் தான் வந்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, நீ என்ன பார்த்து, யார் என்ன எதாவது பார்த்தியா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்கும்பொழுது, இல்லை அது வந்து எல்லாமே ரொம்ப டக்குன்னு நடந்துருச்சு. எனக்கு வந்து என்ன எது நடந்துச்சுன்னே புரியல. நான் பார்த்தது எல்லாமே டப்புன்னு வந்து அங்கே நெருப்பு வந்துச்சு. அதுதான் நான் வந்து அதிகமாக பார்த்தாலுமே சொல்கிறாங்க. நெருப்பா? அப்போ நிச்சயமே யாரோ நெருப்பு சக்தி தர விஷயம் வச்சுருக்கவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. இருக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி கிளம்பிட்டாங்க. சரி, மற்றவங்களாம் நம்புறது வேஸ்ட்டா, நம்மளே நைட்டு முடிச்சுட்டு தான் அந்த டார்க் நைட் ஹீரோ வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி வந்து நைட்டு பார்க்குறாங்க. இரவாயிடுச்சு, எங்கே அந்த டார்க் நைட் ஹீரோ காணும். நாங்கள் இங்கே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படியே இந்த ஊரோட வந்து பக்கவாட்டு வாசலுக்கு வந்து வராங்க. உடனே இவங்க 2 பேரும், நீங்கள் தான் அந்த டார்க் நைட் ஹீரோவா? எனக்கு அப்போவே தெரியும் நீ தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, டார்க் நைட் ஹீரோவா? எங்கேயா அந்த சுட்டு எடுத்த பேர் மாதிரி இருக்குது.
பெருசாக ஒன்று நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த டார்க் நைட் ஹீரோங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்காங்க, அது எப்படி நீ மட்டும் இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுறேன்னு பைமன் கேட்குறான். நான் வெட்டியாக தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அந்த நேரத்தை எனக்கு ஏதாவது உபயோகமாக பிரயோகப்படுத்திக்குவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறத அவங்க கண்டுக்காமல் பைமானும் கதாநாயகி கண்டுபிடிச்சிட்டோம்ல, நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தால் சும்மா விடுவோமா, நிச்சயமாக இவர் தான் டார்க் நைட் ஹீரோ அப்படி இப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நம்ம மாஸ்டர் டீலுக்கு டார்க் நைட் ஹீரோன்னு கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து இந்த பேரை வச்சு கூப்பிடாது, எனக்கு சும்மா பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம டீலுக்கு சொல்கிறாரு. பைமானும் கரெக்டு தான், இந்தமாரி ஒரு மோசமான பேர் வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, உனக்கே நீ ஏதோ சொந்தமாக ஒரு பேர் வச்சுக்கேன், எந்த மாதிரினா தீ 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 நரசன்னு வச்சுக்கோ. சரி, இந்த முறை உங்களுக்கு என்ன பிரச்சனை பைமன் கேட்குறா. வேற என்ன, மறுபடியும் இந்த அபிஸ் ஆர்டர் தான். அவனுங்க இந்த முறை எந்த ஒரு கொடூரத்தை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்களோ தெரியல. அவனுங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போதான் உழவு பார்க்க வர ஆரம்பிச்சிருக்கானுங்க. பெரும்பாலும் அவங்களோட திட்டத்துக்கு நான் ஒரு அடி முன்னாடி தான் எப்பவுமே இருப்பேன். அவனுங்களுடைய விடாமுயற்சி தான் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கானுங்க மாதிரி இப்போ டீலர் சொல்றாரு. ஏன்னா அவங்க விடாமுயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு அவங்க அடைய ட்ரை பண்றாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஆசைப்படுறாரு நினைக்கிறேன். சரி, நீங்க எப்பவுமே தனியாவே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து அந்த நைட் ஸ்கட் சேர்ந்துக்கலாம் இல்ல மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்க, திறமையும் பெருசா பத்தாது, அதனால அவங்கள இதில் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி டீலர் சொல்றாரு. உங்களுக்கு நைட் வீரருக்கு கூட நிறைய பழைய கதைலாம் இருக்கும் போல் இருக்கேன் நம்ம கதை நீங்கள் சொல்றாங்க. கத்தம் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு வந்து எனக்கு ஒரு கைமாறு பண்ணு, நான் இந்தமாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாத, முக்கியமாக நைட்ஸ் ஆஃப் வெனிஸ்க்கு இதை பற்றி ஒரு வார்த்தை கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஹிலிஸ்டர்ஸ் வந்து பின்னாடி மாதிரி வந்துடுது. அதை எல்லாரும் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவங்களாம் வெறும் நம்மளை வந்து தாமதிக்காததுக்காக தான் வந்திருக்காங்க, என்னால் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, இந்த விஷயத்தில் நீ பார்த்துக்க கதாநாயகி, எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்ட்டு டீலர் கிளம்பிட்டாரு. எப்பவும் போல நம்ம கதாநாயகி சிறப்பாக சண்டையெல்லாம் போட்டு முடிச்சிடறாங்க. இவங்க சண்டை போகிற சத்தத்தை கேட்டு ஒரு காவலர் வந்து பார்க்குறாரு, இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்ன ஆச்சு அப்படின்ட்டு. எப்பவும் போல நம்ம பையன் வந்து டார்க் நைட் ஹீரோ பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிரு. அவர் வந்து வந்தாரா, நீங்கள் அவர் பார்த்தீங்களா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசுவாங்க, அது எதுவும் தேவையில்லை நமக்கு. அங்கே இவர் எப்பவுமே காவல்கார அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு பேசுறதுக்காக. சரி, நான் அங்கே வரேன் அப்படின்னு கதாநாயகி சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் நம்ம கதாநாயகி போயிட்டு ஹே மேன் வாட்ஸ் யூர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரோ ஒரு லெட்டர் எடுத்து நீட்டுறாரு, இந்த அதை படிச்சுக்கோன்ட்டு. அது வந்து சில வார்த்தை வந்து நல்லா கரெக்டாக புரியுது, சில வந்து சும்மா புரியவே இல்லை, ஏதோ ஒன்று கொஞ்சம் எழுதிருக்கு. அந்த ரகசியமாக எழுதிருக்கிறது அப்போல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனால் ஒரு அந்த அபிஸ் மேஜிக்கோ இல்லை அந்த ஹிலிஸ்டர்ஸ்க்கோ வந்து புரியலாம், அவங்களுக்காக நினைக்கிறேன். அதை ஓரளவுக்கு என்ன எழுதிருக்குன்றதை புரிஞ்சுக்கும் போது இந்த அபிஸ் ஆர்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம டார்க் நைட் ஹீரோ மேலே போர் வந்து அறிவிச்சிருக்காங்களாமா. ஏதாவது ஒரு வழி வந்து அவர் தொடர்பு கொள்வது கிடச்சிச்சுன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லலாம், அவர்கிட்ட என்ன ஏது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஒருவேளை அபிஸ் ஆர்டர் வந்து டார்க் நைட் ஹீரோ மேலே போர் தொடுத்தாங்கன்னா அது அவரை மட்டும் பாதிக்காது, இந்த மொத்த ஊரையும் தான் அவர் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த டார்க் நைட் ஹீரோ பற்றியோ இல்லை வேறு ஏதாவது இந்த பிரச்சனை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கதாநாயகி கிட்ட அவர் சொல்கிறாரு. இந்த தகவல் எல்லாமே கிடச்சோடனே நம்ம கதாநாயகி குடுகுடுன்னு போய் நம்ம டீலுக்கு வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு தான் அவர்கிட்ட சொல்லலாம், அவர் வந்து எச்சரிக்கப்படலான்னு பார்த்தா அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா என்ன திட்டம் பண்ணியிருக்கீங்க, அவங்களை வந்து எப்படி தடுக்க போறாரு நம்ம பைமன் கேட்குறா. ஒரு வழி இருக்கு, ஆனால் அதை செயல்படுத்த எனக்கு வந்து நேரம் வேணும், அந்த நம்மளால படிக்க முடியாது இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதெல்லாம் என்ன எது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது வந்து நம்ம அபிஸ் ஆர்டர்ஸால மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். நம்ம கதாநாயகி வந்து கேட்குறாங்க, நம்மளால படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நமக்கு எதுக்கு அந்த மாதிரி ஒன்று எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு வந்து டீலுக்கு சொல்றாரு, அது வந்து ஒரு போரை உணர்த்ததுக்கான நமக்கு மட்டுமான அந்த கடிதம் கிடையாது, அவங்களுக்கும் வேண்டிய தகவல்கள்லாம் அதில் இருக்கு, நமக்கு வேண்டியதும் இருக்கும் அவங்களுக்கு வேண்டியதும் இருக்கும், அதை வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பகிர்ந்துக்குவாங்க தகவலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதாவது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதில் போர் பற்றி இருக்குன்றது நமக்கு மட்டும் தெரியும், வேற எதாவது நம்மளால வந்து படிக்க முடியாது. ஆனால் அந்த லெட்டர் அவங்க கீழே கிடைக்கும் பொழுது அதில் மீதி இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே அவங்க வந்து படிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எப்படி பண்ண போகிறோம், எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து அந்த மாதிரி எழுதிருக்கலாம், அந்த நமக்கு புரியாத அந்த மொழி மூலமாக. அப்புறம் எப்போ போல கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஹீரோவாக இருக்கும் போது நிச்சயமாக இன்னொருத்தவங்களுக்கு வில்லனாக தான் இருப்போம். ஒரு காயினோட அந்த ரெண்டு பக்கம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் பூ, அதாவது ஹீரோனா, இன்னொரு பக்கம் வந்து தலை வில்லன் அந்த மாதிரி. இதை வந்து அவர் சொல்றாரு. பைமன் வந்து கேட்குறான், சரி அந்த புரியாத வார்த்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை வந்து நம்ம எப்படி நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நீ அதை பற்றி என்ன பண்ணணும், கேட்கணும் அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு, டீலுக்கு சொல்றாரு. நான் ஏற்கனவே அவங்களோட ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ஓகேனா நீ வந்து எங்கள் கூட வா அப்படின்னு வந்து டீலுக்கு சொல்கிறான். சரி வா போவோம் அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. எங்கேயாவது புதுசாக போவோம் அப்படின்லாம் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, எப்பவும் போல் அதேமாதிரி போக தான். இது வந்து ஒரு கைவிடப்பட்ட இடம், ஏன்னா அந்த அபிஸ் மேஜ் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு மாரி சொல்கிறாங்க. அபிஸ் மேஜ் இல்லை, அபிஸ் ஆர்டர், அவங்களாம் ஏதாவது இருப்பாங்க, வா போகலான்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் எப்பவும் போல தான் கடைசியில் இருக்கிற அந்த எதிரி அவன் அடித்தா அவன் பேச போகிறான். அவனை போட்டு அங்கே கொத்து பரோட்டா போடுறாங்க. ஆனால் அவன்ட்டு எது கேட்டாலும் அவன் எதுவும் சொல்லவே மாட்டான், அதுமாதிரி எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். போக நம்ம டீலுக்கு வந்து கடுப்பாயிட்டு அவரோட நெருப்பு சக்தி யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து கொஞ்சமாக அந்த சூடு வைக்கிறாரு, வச்சு அதை வச்சு அவனை சொல்ல வைக்கிறாங்க. பல முறை அவனை வாட்டி உதச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த மாதிரி டார்க் நைட் ஹீரோ மேலே இருந்த ஒரு வெறுப்புனால தான் நாங்கள் வந்து தாக்குறோம், நாளை ராத்திரி 10 மணிக்கு ஹிலிஸ்டர்ஸ் எல்லாம் மான்ஸ்டர் நகரத்தை தாக்குறதாக செய்தி அப்படின்னு அவன் சொல்கிறான். திருத்தம் வழியில் கதறிக்கிட்டே சொல்கிறான். அவ்வளோதானே, வர சொல்லு பார்த்துக்கலான்னு நம்ம டீலுக்கு சொல்லிட்டு
வெளியே கிளம்புறாங்க. இதை முடிச்சுட்டு கொகை கேள்வி வரும்போது நம்ம டீலுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாரு, இந்த நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ்ல என்ன பண்ணுறாங்கன்னு போய் விசாரிச்சுட்டு வாடன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம கதாநாயகி இங்கே வந்து என்ன எதுன்னு விசாரிக்கிற மாதிரியே வந்திருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க. அவரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் முக்கியமானதெல்லாம் பார்த்துடலாம். இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு மீட்டிங் எல்லாம் போட்டு யோசிச்சாங்களாமா. குறுக்க நம்ம கதாநாயகி வந்து டார்க் நைட் ஹீரோ கூட வந்து இணைஞ்சு நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ் வேலை பார்க்க போதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லை அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம்னா அவர் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ் டார்க் நைட் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதுமாரி ஒரு தனி மனிதன ஹீரோயிசம் காட்டும்பொழுது அது வந்து நம்ம நைட்ஸ் மேலே இருக்கிற மரியாதையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்து டார்க் நைட் ஹீரோ தான் வந்து காப்பாற்றுவாங்க, நைட்ஸை விட அவர் தான் வந்து பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டி போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாறா வந்து நாங்கள் டார்க் நைட் ஹீரோ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவருக்கு பாதுகாப்பு தரலான்னு பார்க்குறோம் நைட் அந்த அபிசாடர்கிட்ட இருந்து. ஆனால் அந்த பாதுகாப்பு நாங்கள் தரோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெளித்தோட்டமாக நாங்கள் சொல்கிறதான். ஆனால் அதோட முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, அவரை எந்தலையுமே இந்த சண்டையில் ஈடுபடுத்த விடாமல் நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸே முழுக்க இந்த பிரச்சனையை எடுத்து தீக்கிறது தான் அவங்களுடைய திட்டமா. ஏன் அவரும் வந்து சண்டை போடலாம், அவர் வந்து ஒரு கொஞ்சம் ஹீரோயிசம் காட்டுறது வந்து என்ன தப்பு அப்படின்னு அந்த பைமன் கேட்குறா. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, இந்த டார்க் நைட் ஹீரோ வந்து இல்லாமல் கூட நைட்ஸால் வந்து அவங்களோட மக்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அபிசாடர் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு கருணையும் இல்லாதவங்க, அவங்களால வந்து டார்க் நைட் ஹீரோக்கு என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த எல்லா விஷயமும் நடக்கணும்னா முதல்ல டார்க் நைட் ஹீரோ யார் அப்படிங்கிற அந்த உண்மையான விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும், அதுவும் கூடிய சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் காயா வந்து நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக செய்யுங்க, நம்ம மாஸ்டர் டீலுக்கு மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா மாஸ்டர் டீலுக்கு தான் அந்த டார்க் நைட் ஹீரோவா அப்படின்னு வந்து இவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து காயா சொல்கிறாரு, இருக்கலாம், வெறும் ஒரு கணிப்பு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் போலயே. இந்த வேலையெல்லாம் முடிச்ச வாட்டி உடனே பைமன் போயிட்டு வா நம்ம மாஸ்டர் டீலுக்கு பற்றி சொல்லலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம மாஸ்டர் டீலுக்கு ஆல்ரெடி இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கு. எப்படி தான் அந்த மனசுக்கு எல்லா தகவலும் வருதோ தெரியலைங்க. சரி உன்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கதாநாயகி வந்து டீலுக்கு பார்த்து கேட்குறாங்க. அவங்க என்னை கண்காணிக்க போகிறாங்கன்னா கண்காணிக்கிட்ட போய் அதையே வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு பைமன் கேட்குறா. சரி அதை தெரிஞ்சுக்கணுன்னா வந்து எனக்கு ஒரு உதவி செய்ய போயிட்டு மிஸ்ட் ஃப்ளவர்ஸ், அதாவது வந்து ஒரு பனிப்பூன்னு வச்சுக்கோங்களேன், அதுமாரி ஒரு பூ வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. பேரில் மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே இந்த பூ வந்து ஒரு பனி போல் ரொம்ப சில்லுன்னே இருக்கும். இந்த பூ வந்து தண்ணியில் பட்டுச்சுன்னா அப்படியே அந்த தண்ணியே உறைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பூக்கு வந்து பனியின் சக்தி இருக்குன்னு சொல்லலாம். நம்ம கதாநாயகி அந்த பூலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கார்னர், அதாவது இவரோட பேர் வந்து மாஸ்டர் டீலு கிட்ட வந்து வேலை செய்கிறாராமா. இது வந்து ஒரு ரசாயனக்கு இருக்கு, அந்த ரசாயனக்கு இந்த பூவை கொடுத்து ஏதோ ஒன்று செய்ய சொல்கிறாங்க. அவரும் போய் செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. என்ன அப்படின்னா ஒரு பொடி மாதிரி எடுத்து வந்து தராங்க. அதாவது இந்த ஸ்லைம்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்கெல்லாம் வந்து இந்த எலமெண்டல் எனர்ஜியெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அது இருக்கிற அந்த சக்தி இருக்கிற இடத்துக்குலாம் வந்து அது வருமா. அந்தமாதிரி சக்தி தான் அந்த பூவில் இருக்கும். அந்த பூவிலேருந்து அதை பிரித்து எடுத்து அதை இதுமாதிரி தனியாக தூவினா அதுக்கு வந்து அந்த ஸ்லைம்ஸ் வந்து வருதா அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த ஸ்லைம்ஸும் வருது. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டீலுக்கும் பரவாயில்ல, நினச்சதை விட இது ரொம்ப சக்தி வந்ததாக இருக்குது, நிறைய வருது. சரி இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளே போய் அதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம கதாநாயகிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் போய் எல்லாத்தையும் அழைச்சிடுறாங்க. சண்டையெல்லாம் முடிச்சுட்டு பரவாயில்ல, கொஞ்சம் தோணுதே இவ்வளோ வந்துருச்சு, இதை வச்சு உங்களோட திட்டம் தான் என்ன அப்படின்னு பைமன் கேட்குறா டீலு கிட்ட. மாஸ்டர் டீலுக்கும் அவரோட திட்டத்தை சொல்கிறாரு. எப்படியும் அந்த அபிசாடர் இரவு 10 மணிக்கு தான் முன் வாசல் வழியாக தாக்குறதுக்காக வருவாங்க. நம்ம கதாநாயகி கரெக்டாக 10 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி மாஸ்டர் டீலுக்கோட கடையில் எப்போ ஒரு வாடிக்கையாளர் மாதிரி வந்து ஜூஸை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் டீலுக்கு கண்காணிக்கிறதுக்காக அந்த காவலரும் அங்கே இருக்காங்க. நம்ம கதாநாயகி பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டு தாவும் அதை போய் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் நம்ம கதாநாயகி நகரத்தோட பக்கவாட்டு வாசலுக்கு போய் அங்கே அந்த பொடியை தூவி விட்டுறாங்க. இதுக்கு அந்த ஸ்லைம்ஸை வர வைக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத புள்ள மாரி கரெக்டாக மறுபடியும் அந்த கடைக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்தோடனே இன்னொரு காவல் அதிகாரி வந்து இந்த மாதிரி பக்கவாட்டு கதவுகிட்ட நிறைய ஸ்லைம்ஸ் வந்துருச்சு, எங்களை வந்து உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்காணிக்கிற காவல் அதிகாரியை கூப்பிட்றாங்க. இவரும் ஏதோ சொல்லி மழுப்பி பார்ப்பாரு, இந்த மாதிரி வர முடியாதுன்னு சொல்கிறதுக்காக. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து கிளம்புறாரு. போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதாநாயகிட்ட இதுமாரி நான் வர வரைக்கும் கொஞ்சம் டீலுக்கு பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா காயா அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கும்போது நம்ம கதாநாயகி மட்டும்தான் பக்கத்தில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த பொறுப்பை நம்ம கதாநாயகிட்டே கொடுத்துட்டு போகிறாங்க. இதுவும் அவங்க திட்டத்தோட ஒரு பகுதி தான். அவர் அந்த சைடு போயிட்டு வரத்துக்குள்ள இவங்க இந்த சைடு முன் வாசலில் போயிட்டு அந்த சண்டையை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு கிளம்புறாங்க. There you are. Dealing with you will be the easy part.
இப்படியாக எக்ஸ்ட்ரா வந்த நிறைய பற்றி வந்து அடிச்சு போட்டு சீக்கிரம் வாங்க அந்த காவல் அதிகாரி வரத்துக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், அதாவது அவரோட கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் அந்த காவல் அதிகாரி வராரு. வந்து பார்த்துட்டு ஏன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, ஏன் உங்களுக்கு வேர்க்குது அப்படின்னு கதாநாயகி பார்த்து கேட்குறாங்க. சண்டை போட்டு வந்தால் வேர்க்காம என்ன பண்ணும், ஆனால் அதை இவர்கிட்ட சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இந்த இடம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதா தான் வேர்க்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சந்தேகம் போகாமல் அங்கே இருக்கிற மீதி வாடிக்கையாளர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து கிளம்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இல்லையே, அவர் இங்கேயே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரி அங்கே வந்து கிளம்புறாரு. அவர் கிளம்புனே நம்ம கதாநாயகி கேட்குறாங்க, எதுக்கு மீதி இருக்கிற வாடிக்கையாளர்கள்லாம் வந்து போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல மாட்டி, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க, இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க தானா, இவர் தான் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காராம். ஏன்னா அவருக்கு முன்னாடி தெரியுமா இந்த மாதிரி அவர் வந்து யார்ட்டையா கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தா திடுக்குன்னு அங்கே வந்து காயா வரான். என்னடா எங்கடா இருந்தேன்னு கேட்டால், இந்தமாரி நான் மேலே தான் உட்காந்துருந்தேன், பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன் கேட்டுட்டன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம டீலுக்கு வந்து என்ன இப்போ பண்ண போகிறேன், இது எல்லாத்தையும் போய் நைட்ஸ் ஆஃப் எவன்ஸ் கிட்ட சொல்ல போறியா அப்படின்னு சொல்லும்போது, சே நான் இதை பற்றி அவன் சொல்ல போகிறேன், நான் யார்கிட்டையும் இதை உன்னோட ரகசியத்தை பற்றி சொல்ல மாட்டேன், நான் எப்படி என்ன பண்ணுறேன் எப்படி இந்த பிரச்சனை வந்து தப்பிக்கிறேன்றதை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி கடை சாத்திர நேரம் வந்துருச்சு, நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு நம்ம டீலுக்கு சொல்கிறாரு. அவனும் புறப்பட்டாச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டான். அவர் கிளம்ப மாட்டி உன்னோட உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கதாநாயகி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க. இந்த கதையை பற்றிட்டு நம்ம கதாநாயகியும் பையமானவங்க வந்து அந்த மலைக்கு வந்துட்டாங்க. இந்த மலையில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான்.